ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த உலகம் எவ்வளோ பெருசுன்ட்டு தெரியும். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வெறும் 40% மட்டும்தான் நிலப்பரப்புகள். மிச்சம் இருக்கிற 60% பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடலால் நிறைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த கடலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக குளிச்சிருப்போம். குளிக்கிறது மட்டும் இல்லாமல் கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற மண்ணை எடுத்து நம்மளாலுமே வீடு கட்டி விளையாடவும் செஞ்சுருப்போம். ஆனால் அந்த காலம்லாம் போய் இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கடல்களில் குளித்தோம்னா நம்மளோட உயிர் போகிறதுக்கே ஆபத்துகள் இருக்குது. இன்னைக்கு நம்ம சேனலில் உலகத்தில் உள்ள 8 ஆபத்தான இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற கடலில் மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு குளிக்காதீங்க. லக்கீலி 1-2 பேர் தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற கடலில் இருந்து உயிரோடையே தப்பிச்சு வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லியும் உங்களோட மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம முதல்ல பார்க்க போகிறது பெச்சிய கடல். இந்த கடல் பார்த்திங்கன்னா எண்ணெய் உற்பத்தியில் ரொம்பவே பேர் போனது. எல்லா கண்ட்ரீஸில் இருந்து பார்த்திங்கன்னா இந்தோட கடல் பகுதிக்கிட்ட இருந்து தான் கப்பலில் எக்ஸ்போர்ட் பண்ணி மற்ற கண்ட்ரீஸுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயை சப்ளை பண்ணுவாங்க. அப்படி எண்ணெயை கொண்டு போய் மற்ற கண்ட்ரீஸுக்கு சப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம் கப்பலில் ஏதாச்சும் ஒரு ஓட்டை இருந்தாலும் அந்த எண்ணெய்களை பார்த்திங்கன்னா நேராக கடலில் போய் கொட்டிடுமா. அப்படி இல்லாட்டி அந்த கடலில் ஏதாச்சும் பாறைகள் இருந்தாலும் அந்த பாறையில் கப்பல் மோதி டேமேஜ் ஏற்பட்டு எண்ணெய்கள் பாதி பார்த்திங்கன்னா அந்த கடல்லே கொட்டிடுமா. அதனால கடலில் வசிக்கிற ஆக்டோபஸ், மீன்கள், ஆமைகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுமா. 1 2 இல்லை, ஆயிரக்கணக்கான மீன்கள் பார்த்திங்கன்னா அதனால நிறையா வாட்டி இறந்து போயிருக்கிறதா ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன நாட்டுக்கு இடையில போர் வந்தாலே அது சாதாரண விஷயம். ஆனால் அப்படி போர் வந்தாலே இந்த ஒரு பெரிய கடலில் இருந்து தான் போர ஆரம்பிப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த கடல்கிட்ட இருக்கிற மக்களாக இருக்கட்டும் இல்லை அந்த கடலில் இருக்கிற சிப்பாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. அப்படி அந்த ஒரு கடலில் போர் போடுறப்ப பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அனாவசியமாக நிறைய மக்கள்கள் பார்த்தீங்கன்னா இறந்து போகிறாங்க. அதனால பெரிய கடலில் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் வேணால் ஆபத்துக்கள் நம்ம நோக்கி வரலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது சஹரா கடல். இந்த கடல் பார்த்திங்கன்னா பெருமிடுக்கு பேர் போனது. எகிப்து நாட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடல் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சஹரா கடல் மற்ற கடல்கள் மாதிரி இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதுனாலன்னு பார்த்திங்கன்னா இந்த கடலில் அலைகளும் பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீரோட்டமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆழமாக இருக்கும். இந்த கடலில் குளிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்மளையும் சேர்த்து இந்த கடல் பார்த்திங்கன்னா உள்ளக்க இழுத்துட்டு போயிடும். அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்ட்டு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கடல் பார்த்திங்கன்னா அந்தளவு ஆபத்தான இது. நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்களே பார்த்தீங்கன்னா இந்த கடலில் நீச்சல் அடிக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த கடலில் நீச்சல் அடித்தோம்னா நம்மளோட ஜோலியும் முடிஞ்சிடும். ஏன்னா நமக்கு தான் நீச்சல் அடிக்கவே தெரியாதே. இப்போ நம்ம குளிர் நிறைந்த ஒரு பகுதிக்கு போகலாம். ஆமாங்க, ஆர்டிக் கடல். இந்த ஆர்டிக் பகுதியில் வெயில் அடித்தா கூட வெப்பமாகவே இருக்காது, ரொம்பவே குளிராக தான் இருக்கும். நம்ம இந்தியாவில் இருக்கிற குளிர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக் கடலுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. ஒரு கால் தூச்சு கூட பார்த்திங்கன்னா பெறாது. இந்த ஒரு பகுதியில் வாழ்கிறது பார்த்திங்கன்னா கஷ்டம். அப்படியும் வாழ்ந்தாலும் அரை நாள் வரைக்கும் தான் மனிதர்களால் வாழ முடியும். அதுக்கும் மேலே வாழ்ந்தாங்கன்னா மனிதர்களோட எலும்பு, ரத்தம் ஓட்டம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உறைஞ்சு அந்த இடத்துல மனிதர்களும் இறந்து போயிடுவாங்க. ஒரு சில சிறப்பு மீன்கள் மட்டும்தான் இந்த ஒரு ஆர்டிக் கடலில் பார்த்திங்கன்னா நீண்டிக்கிட்டு வாழ முடியும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பெலிங்கடல். இந்த கடல் பார்த்திங்கன்னா ரஷ்யா மற்றும் அலாஸ்காக்கு இடையில இருக்குது. இந்த கடலில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் புயல் காற்றானது வீசிக்கிட்டே இருக்கும். 365 நாளும் பார்த்திங்கன்னா இந்தோட கடலில் புயல் காற்று வீசிட்டே இருக்குன்றனால எந்த ஒரு மக்களும் பார்த்திங்கன்னா இந்தோட கடலில் குளிக்கவே மாட்டாங்க. குளிக்கிறத மோஸ்ட்லி யாரும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற கடலை கம்பேர் பண்ணுறப்ப இந்தோட கடலில் பார்த்திங்கன்னா கடல் மட்டமானது 5% உயர்ந்து இருக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா இதோட கடலுக்கு போக பயப்படுவாங்க. இந்த கடலில் கப்பல் போகிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆபத்துன்ட்டு சொல்லியிருக்காங்க. எதுனாலும் பார்த்திங்கன்னா இதோட கடலில் சுற்றி எப்போ பார்த்தாலும் புயல் காற்று, மின்னல், இடியுமா எடுத்துக்கிட்டே இருக்குமா. அதனாலே பார்த்திங்கன்னா இதோட கடலுக்கு போகிறதுக்கு எல்லா கப்பலும் பார்த்திங்கன்னா பயப்படுவாங்க. அப்படியும் அந்த கப்பல் வந்து அந்த வழியாக சென்றாலும் இடியோ இல்லை புயலோ வந்து தாக்கி அந்த கப்பல் பார்த்திங்கன்னா நேராக கடலுக்குள்ளே முழுங்க எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ
நம்ம பார்க்க போற கடல்ல பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான அட்வென்ச்சர்ஸ் இருக்கு. ஆமாங்க, நம்ம பார்க்க போற கடலோட நேம் பார்த்தீங்கன்னா, அரேபியன் சி. அரேபியன் சி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நம்ம அந்த ஒரு கடல பத்தி தான் பார்க்க போறோம். அழகான நீல மேகங்கள், வெள்ளை நிறம், கடல்கள், இயற்கையான காத்துகள் இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஒரு அரேபியன் சி. ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா, இந்த ஒரு கடல்ல பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான கடல் கொள்ளையர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்டைய போட்ட தங்கத்தையும், வெள்ளியையுமே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கப்பல்ல பதுக்கி வச்சிருந்தாங்க. அந்த கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப கடலுக்குள்ளக்க முழுங்குனதா நெறைய பேர் பேசுறாங்க. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கடல் கொள்ளையர்கள் தான் இந்த ஒரு கடல்ல பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆபத்தா இருந்தாங்க. அதே இது இப்ப இந்த அரேபியன் சீல என்னென்ன ஆபத்துகள் இருக்குன்றத பார்த்துடலாம். இந்த ஒரு கடலுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான மர்மங்கள் இருக்கிறதா பேசியிருக்காங்க. அதாவது இந்த கடலோட ஆழ்கடல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய சுறாமீன்கள் இருக்கிறதா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இது வரைக்கும் பேரே வைக்காத மீன்களும் இருக்கிறதா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இந்த கடலுக்கு அடியில இருக்கிற செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வகையான செடிகள் விஷத்தன்மை உள்ளதுன்ட்டு சயின்டிஃபிக்கா பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சியாளர்களும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பசிபிக் கடல். இந்த கடல் எந்த அளவுக்கு அழகா இருக்கோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆபத்துக்கள் நிறைந்தது. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடல் கிட்ட பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான எரிமலைகள் இருக்கு. அந்த எரிமலைகள் எப்ப பார்த்தாலும் வெடிக்க வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்தோட கடல்ல தான் சூறாவளி, வெள்ளப்பெருக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வரும். இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 98% இந்த ஒரு பசிபிக் கடல்ல இருந்து தான் சூறாவளியும், வெள்ளப்பெருக்கும் அதிகம் காணப்படுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் சேனல். பேரே டிஃப்ரெண்ட்டா இருக்குல்ல. இந்த கடல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் கடலோட இணைக்குது. இந்த கடல்ல பார்த்தீங்கன்னா, நீரோட்டமானது ரொம்ப ரொம்ப வேகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த கடல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய எக்கச்சக்கமான பனி பாறைகள் பார்த்தீங்கன்னா மிதந்து வருமாம். அது மட்டும் இல்லாம, இதோட கடல்ல பனிப்பாறை இருக்கிறனால, கப்பல் எது வந்தாலும், நீங்க தான் அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா, அந்த பனிப்பாறையில மோதுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, இதோட கடல்ல நம்ம குளிச்சோம்னா, நம்மளுக்கு புல் அரிக்கும். அது மட்டும் இல்லாம, நம்மளுக்கு பயங்கரமா குளிரவும் செய்யும்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அகஸ்கார் கடல். இந்த கடல்ல பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இதுவரைக்கும் யாரும் ஆராய்ச்சி செய்யலன்னு கூட சொல்லலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடல்ல என்ன மீன் இருக்கு, என்ன உயிரினங்கள் இருக்கு, என்ன செடிகள் இருக்குன்ட்டு கூட எந்த ஒரு சயின்டிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியாதாம். ஏன்னா, இந்தோட கடல் தான் இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப ஆழமான கடல்லாம். அவ்வளோ ஆழத்துக்கு போயி இந்த ஒரு சயின்டிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஆராய்ச்சி செய்யல. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இதோட கடல்ல மர்மமான கடல்ன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்க. சரி காய்ஸ், இன்னைக்கு நான் சொன்ன இந்த 8 கடல்ல எந்த கடலுக்கு நீங்க போக ஆசைப்படுறீங்களோ, அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சேனல்ல சந்திப்போம். பாய்.